Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அந்த எல்லை பிரச்சனையானது நடைபெற்றது. அந்த எல்லை பிரச்சனையில் பங்கெடுத்த விமானப்படை வீரர்களை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அதம்பூர் ஏர்பேஸ் அந்த விமான தளத்தில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பின் பொழுது அவர் விமானப்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். விமானப்படை இந்தியாவை பெருமடைய வைத்திருக்கிறது. விமானப்படை வீரர்கள் வரலாறு படைத்துள்ளனர். S-400 வான் தாக்குதல் அமைப்பின் முன்று பிரதமர் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். பாகிஸ்தான் தாக்கி அளித்ததாக கூறிய S-400 வான் தாக்குதல் அமைப்பு அடுத்த தலைமுறைக்கான முன்னுதாரணமான விமானப்படை வீரர்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது. முப்படைகளுக்கு ஒட்டுமொத்த தேசமும் நன்றி கடன் பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. நமது ஏவுகணைகள் எதிரிகளின் தளங்களை அழித்து விட்டன. பயங்கரவாதிகளின் 9 தலைமையகங்களையும் விமானப்படை தாக்கி அழித்தது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு விமானப்படை வீரர்களின் வீரமும் காரணம். இந்தியா மீது கண் வைக்கும் பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள். நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்த பயங்கரவாதிகளை நாம் அழித்து விட்டோம். எதிரியின் குகைக்குள் நுழைந்து பயங்கரவாதி நிலைகளை அழித்துள்ளோம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. இந்தியாவின் பராக்கிரமத்தை பாகிஸ்தானிடம் நாம் காட்டியுள்ளோம். இந்தியாவின் சுயமரியாதை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. நமது ட்ரான்கள் ஏவுகணைகளால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. பாகிஸ்தானின் பயணிகளின் விமானங்களை கேடயங்களாக பயன்படுத்தியது. பாகிஸ்தான் விமானங்கள் ட்ரான்கள் நம்மிடம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தாக்குதல் நடந்த இந்தியாவின் நவீன பாதுகாப்பு அமைப்பே காரணமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானின் தாக்குதலை இந்திய வீரர்கள் தவிடுபொடியாக்கினர். வெறும் 20 நிமிடங்களில் 9 பயங்கரவாத நிலைகளை தாக்கி அழித்திருப்பதாகவும் பெருமையுடன் தெரிவித்திருக்கிறார். இந்திய விமானப்படை தளங்களை தாக்கும் பாகிஸ்தானின் முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்தால் சரியான பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தானின் பூச்சாண்டி வேலையெல்லாம் இன்னும் செல்லுபடியாகாது என்றும் தெரிவித்திருக்கிறார். முப்படைகளும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறது. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு துணை புரிவோரும் இந்தியா ஒன்றுதான். விமானப்படை ராணுவ படைக்கு இடையே ஒருங்கிணைப்பு சரியாக இருந்தது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் போன்ற ஆயுதங்கள் பாதுகாப்புக்கு வலு சேர்த்தன. இந்த வெற்றியை எல்லையை பாதுகாக்கும் ஒவ்வொருவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். பயங்கரவாதத்திற்கு ஆதரவானவர்களும் எதிரானவர்களும் ஒன்றாக பயணிக்க முடியாது. இந்த மன உறுதியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிடம் இருப்பது அதிநவீன தொழில்நுட்பம். இந்திய விமானப்படை தளங்களுக்கு ஒரு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. நமது லட்சுமண ரேகையை பயங்கரவாதத்தை அழிப்பதுதான் என்றும் தற்பொழுது அவர் விமானப்படை வீரர்கள் முன் நின்று சூளுரைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் விமானப்படை வீரர்களுக்கு அவர்களுடைய இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்.